வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. இன்றைக்கி பிராத்மிக்கில் தூத் மீன் பானி இந்த கஹானியோட சாராஞ்சு பார்க்க போகிறோம். புக்கில் இருக்கிறத மீனிங்கோட சொல்லித்தரேன். இதில் எழுத முடிஞ்சவங்க இதை எழுதுங்க, இல்லை இதை எழுத முடியாதுங்கிறவங்களுக்கு இன்னும் ஷார்ட் ஃபார்மும் கொடுக்குறேன். நல்லா படிக்கிற குழந்தைங்க இதை படித்து எழுதுங்க, இல்லை சும்மா ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் கொடுக்குறேன். அதே இந்த வீடியோவில் பார்க்கலாம். கஹானிக்கா சாராஞ்ச், கதையோட சுருக்கம். ஏக் வியாபாரி தா, ஒரு வியாபாரி இருந்தார். वह दूध का व्यापार करता था. அவர் பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். दूधனா மில்க், அவர் பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். वह दूध में आधा पानी मिलाकर बेचता था. ஆதானா பாதி. அவர் என்ன பண்ணுவார்னா பாலில் பாதி அளவுக்கு தண்ணி கலந்து தான் விற்பனை செய்வார். அதான் நேர்மையாக வியாபாரம் செய்யாமல் கலப்படம் பண்ணி தான் அவர் வியாபாரம் செய்வார். பாதி பால் பாதி தண்ணி கலந்து தான் விற்பனை செய்வார். एक दिन वह एक बड़ी रकम लेकर गाय खरीदने बाजार गया. இப்போ அவர் ஒரு நாள் என்ன பண்ணார்னா நிறைய பணத்தோட மாடு வாங்குறதுக்காக சந்தைக்கு போனார். ராஸ்தே மேன் உஸ்னே ஏக் தலாப் தேக்கா. அப்போ அவர் போகிற வழியில் ஒரு குளத்தை பார்த்தாரு. உஸ்னே தலாப் மேன் நஹாக்கர் தோடி தேர் ஆராம் கர்னா ஜாஹா. அந்த குளத்தை பார்த்ததும் சரி குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறாரு. பக் ருபையேக்கி தைலி கோ நீச்சே ரஹர் தலாப் மேன் நஹானே உதரா. அப்புறம் அவர் அந்த பணப்பை, தைலினா பை, அவர் பணப்பை என்ன பண்ணுறாருனா கீழே வச்சுட்டு குளத்தில் குளிக்கிறதுக்காக இறங்குறாரு. தலாப்கே கினாரே ஏக் பேடுதா. அப்போ குளத்தங்கரையிலேருந்து என்ன இருந்துச்சு, ஒரு பேடுனா மரம், ஒரு மரம் இருந்தது. உஸ்பர் ஏக் பந்தர் ரகத்தாத்தா. அப்போ அந்த மரத்தில் ஒரு குரங்கும் இருந்தது. வக் பந்தர் தைலி கோ गाने की नीच समझकर ऊपर ले गया. குரங்கு அது என்ன நினச்சிச்சு, நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ உணவு இருக்குதுன்னு நினச்சி அந்த பையை அப்படியே மேலே மரத்தில் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இசே தேக்கர் வியாபாரி டர் கயா. இதை பார்த்ததுமே அந்த வியாபாரி பயந்து போயிட்டார், குரங்கு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சேன்னு. உஸ்னே பந்தர்கோ டராயா ஓர் கம்காயா. அவர் குரங்கு என்ன பண்ணுறாரு, ஏய் குடு குடு அப்படின்னு அப்படியே பயமுறுத்தி மிரட்டிகிட்டு இருக்காரு. लेकिन बंदर ने इसकी कोई परवाह नहीं की. அவர் என்னதான் மிரட்டினாலும் என்ன சத்தம் போட்டாலும் குரங்கு அதை கண்டுக்கவே இல்லை, அதை பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. உஸ்னே ருப்பையே கி தைலிக்கோ கோலா. குரங்கு என்ன பண்ணுச்சு, அந்த பணப்பையை திறந்துச்சு. ஏக் ருப்பையா பானி மீன் டாலா ஃபிர் ஏக் ருப்பையா ஜமீன் பர் டாலா. ஒரு காயினாக எடுக்குது, ஒரு காயினை எடுத்து தண்ணியில் போடுது, இன்னொரு காயினை எடுத்து தரையில் போடுது. இஸ் பிரகார் பந்தர் நே தைலி கே आधे रुपये को पानी में डाला और आधे रुपये को ஜமீன் பர் டாலா. இப்படியே பையில் இருக்கிற எல்லா பணத்தையுமே எடுத்து ஒன்று தண்ணியிலையும் ஒன்று தரையிலையுமே இப்படியே போட்டுட்டு வந்துருச்சு குரங்கு. வியாபாரினே ஜமீன் பர் பேடு ருப்பையோன்கோ லேலியா. இப்போ இந்த வியாபாரி என்ன பண்ணார், தரையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. பாதி பணம் தரையில் இருந்துச்சு, அதை மட்டும்தான் எடுக்க முடியும். தண்ணியில் போட்டது, அந்த குளத்தில் போட்ட பணத்தை எடுக்க முடியாது. அதனால் தரையில் இருந்த பணத்தை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டாரு. उसको मालूम हुआ ही बंदर ने पानी के पैसे को पानी में डाल दिया है और दूध के पैसे को ज़मीन पर. அப்போ வியாபாரி என்ன நினச்சார், அவர் பாலில் பாதி பால் பாதி தண்ணி கலந்தார். அப்போ பாலோட பணம் அவருக்கு கிடச்சிச்சு. இதே தண்ணி கலந்து இது பண்ணது, தண்ணியில் கலந்தது தண்ணியோடவே போயிருச்சு. அந்த மாதிரி அவர் நினைக்கிறாரு. வியாபாரினே மன்ஹி மன் சோஜா பந்தர்னே சஹி நியாய் கியா ஹே. அப்போ அந்த வியாபாரியோட மனசில் என்ன தோணுது, குரங்கு செஞ்சது சரிதான். ஷீக்னா மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன மாரல் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா, பாப்கி கமாயி கபினகி பச்தி. பாவத்தின் சம்பாத்தியம் ஒருபோதும் சேமிக்கப்படுவதில்லை. அதாவது பொய் சொல்லி ஏமாற்றி திருடி நேர்மையாக இல்லாமல் சம்பாதிக்கிற பணம் ஒருபோதும் நிலைக்காது. அதுதான் லெசனோட மாரல். ஸ்டோரியோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம பார்க்க போகிறோம். दूध में पानी. ஏக் வியாபாரி தா வக் தூத் கா வியாபார் கர்த்தா தா. ஒரு வியாபாரி இருந்தார், அவர் பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். தூத் மீன் ஆதா பானி மிலாக்கர் பேச்சுதா தா. அவர் பால் பாதி பால்னால் அதுக்கு பாதி அளவு தண்ணி கலந்து கலப்படம் செஞ்சு விற்பனை செய்வார். ஏக் தின் காய் கரீத்னே பாஜார் கயா. ஒரு நாள் மாடு வாங்குறதுக்காக அவர் சந்தைக்கு போகிறாரு. ராஸ்தே மீன் ஏக் தலாப் கோ தேக்கா. அப்போ வழியில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குளத்தை பார்க்குறாரு. தலாப் மே நஹாக்கர் ஜானா ஜாஹா. அவர் குளத்தை பார்த்ததும் சரி அதை குளிக்கலான்னு நினச்சாரு. रुपये की
தைலி கோ ஏக் பேடு கே நீச்சே ரஹா. அப்புறம் அவர் அந்த பணப்பையை என்ன பண்ணார்னா ஒரு மரத்துக்கு கீழே, ஒரு மரத்தடிக்கு கீழே அந்த பணப்பையை வச்சார். பானிமேன் உத்ரா, அவர் வந்து குளிக்கிறதுக்கு தண்ணியில் இறங்கிட்டார். பேடு பர் ஏக் பந்தர் தா, அப்போ மரத்துக்கு மேலே ஒரு குரங்கு இருந்துச்சு. வக் தைலி உட்டாக்கர் பேடு பர் ஜட்கயா, அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, அந்த பணப்பையை எடுத்துகிட்டு மரத்துக்கு மேலே ஓடிடுச்சு. வாலா பாக்கர் ஆயா, வியாபாரி உடனே வேகமாக ஓடி வராரு. குரங்கு பணப்பையை எடுத்துகிட்டு மரத்துக்கு ஓடுறத பார்த்துட்டு வியாபாரி ஓடி வராரு. வக் பந்தர்கோ டரானே லகா, இந்த குரங்கை வந்து பயமுறுத்துறாரு. ஏச்சு பைய கீழே போடு கீழே போடு அப்படின்னு மிரட்டுறாரு, பயமுறுத்துறாரு. பந்தர்னே தைலி சே ஏக் ருப்பையா லேக்கர் உசே பானிமேன் டாலா, அப்போ குரங்கு என்ன பண்ணுச்சு, பணப்பையிலேருந்து ஒரு பணத்தை எடுத்து தண்ணியில் போட்டுச்சு. தூசரா ருப்பையா லேக்கர் ஜமீன் பர் டாலா, இன்னொரு அடுத்து பையிலேருந்து அடுத்த பணத்தை எடுத்து அதை வந்து தரையில் போட்டுருச்சு. தைலி கே சாரே ருப்பையே கதம் கோ கழியே, இப்படியே பையில் இருந்த பணமெல்லாம் காலியாயிடுச்சு. தைலி நீச்சே டால்கர் தூசரே பேடு பர் சலா கயா, பையை வந்து கீழே போட்டுட்டு குரங்கு என்ன பண்ணுச்சு, இன்னொரு மரத்துக்கு தாவி அது படுக்க போயிடுச்சு. வாலே நே ஜமீன் பர் பேடு ருப்பையே கோ கின்கர் தேக்கா, அப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணார், தரையில் இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. வக் சமஜ் கயா கி சிர்ஃப் தூத் கே ருப்பையே மில் கயே ஹைன், அவருக்கு என்ன தோணுச்சு, அந்த பாலில் இருக்கிற பணம் தான் நமக்கு கிடச்சிச்சு. ஏன்னா பாதிக்கு பாதி தண்ணி கலந்தார், பாதி பால் பாதி தண்ணி கலந்தார். ஒரு பாலோட காசு தான் இவருக்கு கிடச்சிச்சு, தண்ணி கலந்த காசு தண்ணியோட போயிடுச்சு அப்படின்னு அவர் அப்போ நினச்சார். உஸ்னே சோஜா கி பந்தர் நே டீக் ஹி இன்சாஃப் கியா ஹை, அப்போது குரங்கு வந்து நமக்கு சரியான பாடத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கு, நியாயமான பாடம் தான் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. ஷீக், மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, பாப்கி கமாயி கபி நெஹி பச்தி, பாவத்தின் சம்பாத்தியம் ஒருபோதும் சேமிக்கப்படுவதில்லை. அதாவது ஏமாத்தியோ பொய் சொல்லியோ நேர்மை இல்லாமலோ சம்பாதிக்கிற பணம் நிலைக்காது. இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ ஃபுல்லாக படிக்க முடிஞ்சவங்க புக்கில் இருக்கிற சாராஞ்ச் படிங்க. ஃபுல்லாக படிக்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஷார்ட் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.